ஹாய் வெல்கம் டு துளசி கிச்சன். இன்னைக்கு குலோப்ஜாமுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு நெய் வடை தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாமா? அதுக்கு 1/2 லிட்டர் பாலை ஒரு பேனில் ஊற்றிட்டு நல்லா கொதி வந்ததும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் இது மாதிரி பால்கோவா கன்சிஸ்டன்சிக்கு வரும். இந்த மாதிரி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணது ஆறுனது இந்த தண்ணி மாதிரி இருக்கும். அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 கப் மிளகா மாவு எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்த மாவு கொஞ்சம் மாவு எடுத்து இதுமாதிரி உருண்டையை ஊற்றி வடை மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். இது மாதிரி அப்போ தான் உள்ளே எல்லாமே நல்லா வேகும். இது மாதிரி எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு சட்டியில் ஆயில் ஊற்றிட்டு மிதமான சூட்டில் இதை லோ ஃப்ளேமில் வச்சு 2 சைடும் நல்லா பொரிச்சு எடுக்கணும். தொங்கிடணும். பொரிச்சு எடுத்த நெய் வடையை ஒரு சுகர் சிரப்பில் போடணும். சுகர் சிரப்பில் செய்கிறதுக்கு 1 கப் சுகரில் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிச்சு புசு புசு வர மாதிரி குலோப்ஜாமுக்குலாம் போடுவோம். அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததும் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச நெய் வடையை அதில் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக விட்டுலாம் நல்லா ஊறட்டும். ஊற எடுத்தோன்னா ஒரு சூப்பரான ஜூஸியான நெய் வடை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியோட சமைக்கிறேன். பாய்.